வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா MA4151 அப்ளைட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த பேப்பரை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இந்த பேப்பரை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு ரிவ்யூ தான் பார்க்குறோம். ஸோ மொத்தம் இதில் 5 யூனிட்ஸ் இருக்கும். ஆஸ் யூஷுவல் 5 யூனிட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ லீனியர் அல்ஜிப்ராவில் 5 செக்ஷனாக கவர் பண்ணுறாங்க. வெக்டார் ஸ்பேஸ், நார்ம்ஸ், ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் அண்ட் சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன், லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்சிமேஷன். இந்த 5 செக்ஷன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது பிஏல M3 பேப்பராக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அவங்க 3 யூனிட்டாக படித்ததை சேர்த்து உங்களுக்கு ஒரே யூனிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய யூனிட் தான் சொல்ல முடியும். இதில் டெஃபினிஷன்ஸ் ரிசல்ட்ஸே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெக்டார் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா, டெஃபினிஷன் வெக்டார் ஸ்பேஸ்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸஸ் என்னன்னு பார்க்கணும். டேர்ம்ஸ் செக் பண்ணணும், வெக்டார் ஸ்பேஸ் ஆர் நாட். இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி 16 மார்க்கில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, இல்லை சீக்வன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, மேட்ரிசஸ் ஃபார்மேஷன் வெக்டார் ஸ்பேஸஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அடுத்து லீனியர் இண்டிபெண்டன்ட் ஆர் டிபெண்டன்ட், இந்த மாதிரி கான்செப்ட் 8 மார்க் கொஷினாக இருக்கும். சப்ஸ்பேசஸ், பேசஸ் அண்ட் டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் வேல்யூ பார்க்குறது எல்லாமே ஃபர்ஸ்ட் செக்ஷனில் கவர் ஆகும். செகண்ட் நார்ம்ஸ். நார்ம்ஸில் இன்னர் ப்ராடக்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ்லாம் என்னென்னங்கிறது நம்ம பார்க்கணும். ஆர்த்தோகனல் கான்செப்ட்ஸ், ஆர்த்தோகனல் மீன்ஸ் அந்த ஒரு மேட்ரிக்ஸில் எப்படி செக் பண்ணுறது, அது எல்லாமே இந்த டாப்பிக்கில் வரும். காசி ஸ்குவாஸ் இன்இக்வாலிட்டி, டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ், லீனியர் ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாமே சேர்த்து நார்ம்ங்கிற கேட்டகரியில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் யூஸிங் பியூர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்ஸ் எப்படி பார்க்கணுங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். கியூஆர் மெத்தடில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அண்ட் ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டார்ஸ். ஸோ இது தேர்ட் செக்ஷனாக இருக்கும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன். ஸோ சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷனில் இந்த டேர்ம்னா என்ன, இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, சீடோ இன்வெர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ப்ராப்ளம் எல்லாமே இந்த டாப்பிக்கில் பார்க்குற மாதிரி இருக்கும். லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்சிமேஷன், இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் பேஸ்டாக தான் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம இப்போ எக்ஸாமுக்கு 1 மந்த் இருக்குது. இந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் லாஸ்ட்டு கொடுக்கலாம். இது கிட்டத்தட்ட 3 யூனிட் சேர்த்தது உங்களுக்கு ஒரே யூனிட்டாக இருக்கும். இந்த யூனிட்டில் நம்ம ப்ராப்ளம் பார்க்கணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது வெக்டார் ஸ்பேஸ்னால் என்ன, வெக்டார் ஸ்பேஸோட கண்டிஷன்ஸ் அண்டு ஒரு டேர்ம் கொடுக்கணும்னா வெக்டார் ஸ்பேஸாக இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணுறது. இதுக்கு மட்டும் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தாலே போதும். அண்ட் நீங்கள் எப்படினாலும் சரி M1 பேப்பர் நீங்கள் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ், நம்ம திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணால் இந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு கொஷினாவது எதிரார் சாய்ஸில் இந்த 2 டாப்பிக்கில் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் மெயினாக வெக்டார் ஸ்பேஸ் அண்ட் ஐகன் வேல்யூஸ் இந்த டாப்பிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் நம்ம திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணால் இந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு கொஷினாவது எதிரார் சாய்ஸில் இந்த 2 டாப்பிக்கில் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் மெயினாக வெக்டார் ஸ்பேஸ் அண்ட் ஐகன் வேல்யூஸ் இந்த டாப்பிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். யூனிட் 2ன்னு பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதில் மொத்தம் 9 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன, ப்ராபபிலிட்டியில் என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, பேயிஸ் தியரம், இது எல்லாமே யூஜி ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்த எல்லா ரிசல்ட்ஸுமே திருப்பி ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மொமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மொமெண்ட்ஸில் MGFனால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ரிசல்ட்ஸ்லாம் என்னங்கிறது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ராபபிலிட்டி செக்ஷனில் ஃபஸ்ட்டு கவர் ஆகும். அடுத்ததான் மெயின் கான்செப்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட MGF என்ன, அது எப்படி கேல்குலேஷன் பார்க்கணும், அதோட டெரிவேட்டிவ் என்னங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுலேருந்து மீன் வேல்யூ எப்படி பார்க்கணும், வேரியன்ஸ் வேல்யூ எப்படி பார்க்கணும், அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத இந்த செக்ஷனில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது
இந்த செகண்ட் யூனிட்டில் மெயின் டாப்பிக்கை இந்த கொஷினே நமக்கு 16 மார்க்காக டைரெக்டாகவே கேட்பாங்க. ஸோ டெரைவ் எம்ஜிஎஃப் இல்லை டு ஃபைண்ட் அவுட் மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ இல்லை இஸ் இட் பாசிபிள் டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி கொஷின் எல்லாமே இந்த கேட்டகரியில் இருக்கும். நம்ம இதுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸை ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து இதே மாதிரி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பைனாமியல் எப்படி இம்பார்ட்டன்ட் சொன்னோமோ அதே மாதிரி ஒருவேளை கொஷினில் பைனாமியல் கொஷின் கேட்கல அப்படின்னா நமக்கு திருப்பி பாய்சான் தான் கேட்பாங்க. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் எம்ஜிஎஃப் எப்படி பார்க்கணும், இதில் மீன் வேல்யூ என்ன, வேரியன்ஸ் வேல்யூ என்ன, இதுக்கு ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பைனாமியல் ஆர் பாய்சான் இது 2 டாப்பிக்கில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொஷினில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே 16 மார்க் கொஷின் ஒரு கொஷின் கண்டிப்பாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், காமா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன, எம்ஜிஎஃப்லாம் எப்படி பார்க்குறது, மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் இதுக்கு ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதில் இந்த யூனிஃபார்ம் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் இந்த கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தோம்னா இதில் யூனிஃபார்ம் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸும் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸும் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஒரு தடவை மட்டும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். மற்ற யூனிட்ஸை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் யூனிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஓகே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செகண்ட் யூனிட் இருக்கும். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவு நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த டாப்பிக்கை யாராக இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் யூனிட். நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 3 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ். இருக்கிறதுலே இந்த 5 யூனிட்ஸ்லேயே இந்த தேர்ட் யூனிட் தான் சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் யூனிட்டு. ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் எல்லா செக்ஷனையுமே கவர் பண்ணிங்கனாலே ஓரளவு நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையுமே ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா 2 டைமென்ஷனல்லாம் என்ன, இதோட டெஃபினிஷன்ஸ் என்ன, ரிசல்ட்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட் செக்ஷனில் பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் மெயின் கான்செப்ட்டு மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மார்ஜினல் பிடிஎஃப் எப்படி பார்க்குறது, கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி பார்க்குறதுங்கிறத நம்ம செகண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் டிஸ்க்ரீட் டைப் ப்ராப்ளம்ஸும் இருக்கும், கண்டினியூஸ் டைப் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். டிஸ்க்ரீட் டைப் ப்ராப்ளம்ஸ்னால் உங்களுக்கு அவங்களே டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, டேப்லர் காலமாக கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு ஃபார்மேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரெக்டாகவே நம்ம டேட்டா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூஸ் டைப் ப்ராப்ளம்ஸ்னால் ஒன்று நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபங்க்ஷன்ஸை இன்டெக்ரல் பேஸ்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 மெத்தட்லேயுமே நமக்கு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ண தெரிகிற மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஈஸியான டாபிக்ஸ் தான், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே இந்த யூனிட் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். தேர்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் காரிலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ரெக்ரெஷன் மெத்தட்லேயும் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, ஓரளவு நம்ம பார்த்தாலே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ். இதுக்கு ரெலவெண்ட்டாக ஏதாவது கண்டிஷனல் மாற்றி கொடுத்துருக்கலாம், சில கேசஸில் லிமிட்ஸ் மட்டும் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத ஓவராலாக பார்த்தா இந்த யூனிட் கவர் ஆகிடும். ஸோ இந்த யூனிட்டில் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்னால் டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு, மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு, ரெக்ரெஷன் டாபிக் பார்த்தாலே ஓவரால் யூனிட் கவர் ஆகிடும். யூனிட் 4. ஸோ யூனிட் 4 பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ். இந்த டாப்பிக்கும் லெங்க்தியான டாபிக் தான், பட் இதை நம்ம டேப்லர் காலமாக செட் பண்ணி பார்த்தோம்னா இதை விட ஈஸியான டாபிக் எதுவுமே இருக்காது. இதில் கம்பேரிசனாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்படி பார்க்காம சும்மா செக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா இது பெரிய டாப்பிக்காக தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறோன்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ஹைபாத்தசிஸில் ஒவ்வொரு நோட்டேஷனுக்கும் என்னென்ன பேர், என்னென்ன டெஃபினிஷன்ஸ், எதெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் செக்ஷனில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கில் நமக்கு 2 மார்க் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கும். செகண்ட், இந்த டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் டாப்பிக்கில் டைப் 1 அண்ட் டைப் 2 எரர்
இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். நீங்கள் எந்த கொஷின் யூனிவர்சிட்டி கொஷின் எடுத்து பார்த்தீங்கனாலும் டிஃபைன் டைப் 1 அண்ட் டைப் 2 எரர், இல்லை எக்ஸ்பிளைன் டைப் 1 அண்ட் டைப் 2 எரர், நல் ஹைபாத்தசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ், இந்த மாதிரி கொஷின் ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் நல்லா கிளியராக பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக 2 மார்க்ஸோ இல்லை 4 மார்க்ஸோ 2 மார்க் கொஷினில் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். தேர்ட் பார்த்திங்கன்னா டெஸ்டஸ் பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மொத்தம் இதில் 4 டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், டி டிஸ்ட்ரிபியூஷன், சை-ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த 4 டாபிக் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே இந்த யூனிட் கவர் ஆகிடும். ஸோ இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா சாம்பிள் சிங்கிள் மீன் வேல்யூ ப்ராப்ளம்ஸில் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது பார்க்கணும். இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன, ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சால் இந்த டாபிக் முடிஞ்சிடும். இதுவே டிஃப்ரென்ஸ் மீன் 1 or 2 மீன்ஸ் கொடுத்துருக்காங்க, வேல்யூ மாறுது அப்படிங்கிறப்ப அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் என்ன, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் டி டிஸ்ட்ரிபியூஷனும் சிங்கிள் மீன் வேல்யூ ப்ராப்ளம்ஸாக இருந்தால் என்ன, டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸாக இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். சை-ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ கொஷினில் நமக்கு டேட்டாவை பொறுத்து இது சை-ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னாலே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். குட்னஸ் ஆஃப் ஃபிட் என்ன, இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னங்கிறது மெயினாக கேட்பாங்க. இதெல்லாமே 2 மார்க் கொஷின்ஸில் ரிப்பீட்டட் கொஷினாக இருக்கும். எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் அக்செப்டன்ஸாக ரிஜெக்டன்ஸாங்கிறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுலே தெரிஞ்சு. 4th யூனிட்டும் பார்த்திங்கன்னா இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோன்னா இது ஈஸியான டாபிக். ஸோ கொஞ்சம் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா எந்த ஃபார்முலா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம ஒரு ஐடியாவோடு பார்த்தாலே இந்த யூனிட்டில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் பார்க்கலாம். இதுக்கு ரெலவெண்ட்டான வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் இதை ஒரே டேப்லர் காலமாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த யூனிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே டிஸ்ட்ரிபியூஷன் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டாலே ஈஸியாக முடிஞ்சிடும். யூனிட் 5 மல்டிவேரியேட் அனாலிசிஸ். லாஸ்ட் யூனிட்டில் 2 செக்ஷன்ஸ் தான் இருக்குது, ரேண்டம் வெக்டர்ஸ் அண்ட் மேட்ரிசஸ். இதில் கோவேரியன்ஸ் மேட்ரிசஸ் ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த டாபிக் மேக்ஸிமம் ப்ராப்ளம் பேஸ்டாக தான் இருக்கும். பட் இதோட கேல்குலேஷன் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும். செகண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா மல்டிவேரியேட் நார்மல் டென்சிட்டி. ஸோ இதில் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ்லாம் என்ன, இதுக்கு ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னங்கிறது இந்த டாப்பிக்கில் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் ஓவரால் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரோட ஃபுல் யூனிட்ஸோட டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸில் எதெல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த 5 யூனிட்ஸுமே கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இப்போ ரெகுலராக நம்ம மேத்ஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த 5 யூனிட்ஸுமே ஈஸியாகவே ஃபீல் பண்ணலாம். இப்போ 1 மந்த் கேப்பில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஃபுல் யூனிட்ஸை இப்போ பார்க்க முடியாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் மினிமம் 3 யூனிட்ஸ் கவர் பண்ணாலே அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிடலாம். இந்த 3 யூனிட்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் 5th யூனிட்டை செகண்ட் கேட்டகரியாக வைங்க. 2, 3, 4 இந்த 3 யூனிட்ஸ்க்கு ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி எஃபெக்டிவாக நீங்கள் பார்த்தாலே கிளியர் ஆகிடலாம். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டாபிக் தான். ஸோ ப்ராபபிலிட்டி டாப்பிக்கில் பைனாமியல் அண்ட் பாய்சான் இந்த 2 கேட்டகரியில் MGF மீன் வேல்யூ எல்லாமே பார்க்க தெரிஞ்சுருந்துருக்கணும். இதுக்கான ரிலவெண்ட்டான வீடியோஸை ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. உங்கள் கைப்பட எழுதி பார்த்தீங்கனாலே இந்த டெரிவேட்டிவ் ஈஸியாக புரியும். லெங்க்த்தியான டெரிவேட்டிவ் கிடையாது, 1 or 2 பேஜஸ் தான் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எழுதி பார்த்துட்டாலே இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது செகண்ட் யூனிட். தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் தான், தியரி கிடையாது. ஸோ தேர்ட் யூனிட்டில் டிஸ்க்ரீட் டைப்பில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, கண்டினியூஸ் டைப்பில் ப்ராப்ளம்ஸ் இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் எப்படி கொடுத்தாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே அந்த ஐடியா கிடச்சிரும். அதுக்கடுத்து கொஷினில் இன்கேஸ் நம்ம பார்க்குற ப்ராப்ளம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஆன் டைம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆன்சர் கரெக்டாக வரணுங்கிறத விட அந்த ப்ரொசீஜர்ஸ் அந்த வே ஆஃப் சால்விங் மெத்தட் மட்டும் நீங்கள் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். 4th யூனிட்டும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 2 டாப்பிக்கில்
கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது, அந்த டேட்டாஸ் எடுத்துட்டா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, அது அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதாங்கிறத டேப்லர் காலத்தோட எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது மட்டும் நல்லா பார்த்தாலே ஈஸியாக முடிஞ்சிடும் 4th யூனிட். 5th யூனிட்டில் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி கொஷினில் இருக்குதாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் பார்த்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேப்பர் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். 3 விஷயங்கள் தான். ஒன்று, எந்த செக்ஷன் பார்க்குறோங்கிறத தெளிவாக கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. செகண்டு, நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். அது ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோஸ் பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் உங்கள் கைப்பட ஒரு நோட்ஸாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிங்கனாலே அழகாக கிளியர் பண்ணிடலாம். இன்னும் நமக்கு டைம் இருக்குது. இந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கூட இந்த பேப்பரை ஈஸியாக முடிச்சிடலாம். இது ரொம்ப டஃப்பான பேப்பர் கிடையாது. நம்ம சூஸ் பண்ணுற விதத்தில் தான் இந்த பேப்பரோட நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனி டைம் நீங்கள் நம்மளுடைய கணித பிழை மெயிலுக்கு அனுப்புங்க. உடனே உங்களுக்கு பதில் வரும். நன்றி.